நம்ம மிஷின் ஒரு வழியாக கடையில் கொண்டாந்து வச்சுட்டோம், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 5000 இருக்குன்னாங்க. அது கரெக்டாக தான் இருக்குது. 5000 ஆர்பிஎம் இருக்குன்னாங்க. ஓகே, அது கரெக்டாக தான் இருக்குது. ஏ டு சிஏ வாங்கியாச்சு. இதில் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு நூல் வந்து கட்டாக மாட்டேங்குது. நமக்கு கட்டாக மாட்டேங்குதுன்னா தச்சிட்டு இருக்கும்போதே படக்குன்னு நூல் அந்து போயிடும். நிறைய டெய்லர்ஸ்குள்ள பெரிய ப்ராப்ளம் வந்து தச்சிட்டு இருக்கும்போது நூல் படக்குன்னு கட்டானா டென்ஷன் ஆகிடும். இந்த மிஷினில் அந்த ப்ராப்ளம் இல்லை, ஸ்மூத்தாக தான் இருக்குது, நூல் கட்டாகவே இல்லை. அது இல்லாமல் இதில் வந்துட்டு ஆப்ஷன் இருக்குது. நம்ம நீடில் வந்து உள்ளே இருக்கணுமா இல்லை வெளியில் மேலே தூக்கிட்டு இருக்கணுமான்ற ஆப்ஷன் இருக்குது. இப்போது கீழே அந்த கோடு மேலே வந்துச்சுனாக்கா நீடில் வந்து மேலே இருக்கும். எப்போ தச்சுட்டு நிறுத்தினாலும் அந்த நீடில் வந்து மேலே தான் இருக்கும், கீழே இருக்காது. இது அந்த ஆப்ஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே தெரியும். எப்போ தச்சுட்டு நிறுத்தினாலும் மேலே தான் இருக்கும். இப்போ ஒரு பட்டன் அமுக்கணும்னாக்கா அந்த கோடு வந்து கீழே வந்துடுது. கீழே வந்துச்சுன்னா நம்ம எப்போ தச்சுட்டு நிறுத்தினாலும் அது மிஷின் வந்து உள்ளே தான் இருக்கும். ஏன்னா சின்ன பசங்க கை காலை விட்டுறக்கூடாது. இல்லை வீட்டில் சில பேர் வீட்டுங்களில் வச்சுருப்பாங்க, கை காலை விட்டுறக்கூடாதுன்றக்காண்டி நீடில் வந்து எப்போ தச்சுட்டு நிறுத்தினாலும் உள்ளேயே தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் தெரியலை, வீடியோவில் தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கட்டர் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம தச்சுட்டு நூல் தனியாக ட்ரிம்மர்லேயோ கத்திரிக்கோலையோ கட் பண்ணுவோம்ல, இது அப்படி இல்லை, இதுலேயே கட் பண்ணிடலாம். மிஷின்லேயே இருக்குது அந்த ஆப்ஷனு. அது தவிர இது 200 தான் ஸ்டார்ட் ஆகுது. 200லேருந்து 5000 வரைக்கும் தச்சுக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, சவுண்டு கம்மியாக இருக்குது. இது வந்து ஸ்டெபிலைசர் இல்லாமல் இதை பண்ண முடியும். சரி, அப்படி கட்டி ஏறுற பட்டும். ஜாக் மிஷின் பார்த்தீங்களா? பிடிச்சிருக்குதா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பாய் பட்டு, பாய் சொல்லு. பட்டு பாய் சொல்லு.